இந்த ஸ்கூலோ இல்ல காலேஜோ இல்ல வேலை பார்க்குற இடமோ எந்த இடத்துக்கு நம்ம போகும்போதும் போற வழியிலேயே பொட்டுன்னு பொழந்து உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாம் அப்படி கண்டமே கடாசி கன நேரத்துல ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிருவான் இந்த டிஃபன் பாக்ஸ். ஆனா நான் சொல்ற மாதிரி வித்தியாசமான டிஃபன் பாக்ஸை நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க துட்டுக்கும் சரி உங்க ஃபுட்டுக்கும் சரி அப்படி நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கிற அந்த வித்தியாசமான டிஃபன் பாக்ஸ் என்னதுன்னா செல்ஃப் ஹீட்டிங் டிஃபன் பாக்ஸ். அதாவது நம்ம காலையில கொண்டு போற சாப்பாடு மதியம் எப்படி ஆறி போயிரும் அதை சூடா சாப்பிட நினைச்சீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பா வாங்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம போன்ல எப்படி ஒரு அலாரம் செட் பண்ணி வைப்போம் இந்த டைம்ல நம்ம தூக்கத்துல இருந்து எந்திக்கணும் சொல்லி அது மாதிரி இந்த டைம்ல இந்த ஃபுட் வந்து ஹீட் ஆகணும் அப்படி சொல்லி நம்ம அலாரம் செட் பண்ணி வச்சுட்டாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காவே ஹீட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம இதை போன் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒருவேளை நீங்க அலாரம் செட் பண்ண மறந்தா கூட நீங்க போன்ல இருந்து இன்ஸ்டன்ட் மோடாவே ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பேட்டரி மாத்த தேவையில்லை. சோ ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டா அடுத்த நம்ம ஃபுட்டை எப்பவுமே சூடாவே சாப்பிடலாம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற அந்த வித்தியாசமான டிஃபன் பாக்ஸ் என்னதுன்னா ரெஃப்ரிஜரேட்டிங் டிஃபன் பாக்ஸ். முன்னாடி பார்த்த டிஃபன் பாக்ஸ் வந்து உணவு சூடாக்குறதுக்கு, இப்ப பார்க்க டிஃபன் பாக்ஸ் என்னதுன்னா உணவை கோல்ட் ஆக்குறதுக்கு. என்ன ப்ரோ சாப்பாடு கோல்ட் ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சாப்பாடு மட்டும் இல்ல, உடனே கெட்டு போகக்கூடிய இந்த பால் இறைச்சி இது மாதிரியான பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சு கொண்டு போறது தான் இந்த ரெஃப்ரிஜரேட்டிங் டிஃபன் பாக்ஸ் யூஸ் ஆகுது. இந்த டிஃபன் பாக்ஸ் கூட 3 விதமான ஒரு ஜெல் பேக்கை கொடுத்துருவாங்க. அந்த ஜெல் பேக்கை நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 hours வச்சு அந்த ஜெல் பேக்கை எடுத்து நீங்க இந்த டிஃபன் பாக்ஸ்ல வச்சு நீங்க தேவையான பொருட்களை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சு கொண்டு போனீங்கன்னா வித்தின் 24 hours வரைக்கும் நீங்க கொண்டு போற ஃபுட் கெட்டு போகாம இருக்கும். ரொம்ப லாங்கா ட்ரை பண்ணி போறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த வித்தியாசமான டிஃபன் பாக்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய அம்மாவுக்கு இந்த வாழ்க்கையிலேயே பெருசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு எங்க அப்பாவுக்கு ஏதாவது வாழ்க்கையில பெருசா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆசையையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான டிஃபன் பாக்ஸ் என்னதுன்னா பென்டோ டிஃபன் பாக்ஸ். அதிகபட்சம் சின்ன வயசுல சின்சான் டோரிமான் இல்ல இப்ப வர அனிமெலாம் அதிகமா பாக்குற ஆளா இருந்தா இந்த டிஃபன் பாக்ஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இது ஜாப்பனீஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபன் பாக்ஸ். இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த டிஃபன் பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரே கலைவண்ணம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா ஃபுட்டை வச்சு ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஜப்பான்ல செல் பண்ணிட்டு வராங்க, குழந்தைகளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஃபன் பாக்ஸ் கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கயிறு இருக்கும். அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறது மூலமா அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ள இருக்கிற சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி ப்ரோ ஹீட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.